கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எடுத்துக்கலாமா? சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் அந்த மாதத்துக்கு என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிற வாக்கு, நம்ம மனதில் நிறுத்தி வைத்துக்கொள்ள தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிற வார்த்தை சகரியா 2:5. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு இல்லை அதின் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் என்னவென்றால் அது எருசலேம். அது எது? எருசலேம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து எருசலேமின் நடுவிலே மகிமையாக இருப்பேன். ஹல்லேலூயா. இது ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்தம். அது இந்த அதிகாரத்திலாம் சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியேல் அந்த பாட்டாக பாடியிருக்காங்க. எந்த தேவன் கண்ணானால் கண்ணின் மணியாய் நான் இருப்பேன், என்னை தொடுவோன் அவரது கண்ணின் மணியை தொடுவானா. எந்த தேவன் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து. இந்த அதிகாரத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுதுதான் அந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்த பொழுது அந்த பாடலை அன்னை பாடினேன் என்று சொல்லுவார்கள். ஒரு அழகான ஒரு பாடல், ஒரு அழகான ஒரு வெளிப்பாடு. இது எப்பொழுது இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது? வேக வேகமாக பின்னணியை சொல்லி கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளலாம். சகரியா என்கிற தீர்க்கதரிசி சிறையிருப்பிலிருந்து திரும்பின இடத்திலே அந்த நாட்களிலே எழுதின தீர்க்க தரிசனம் பார்த்த தீர்க்க தரிசனம். நம்ம எஸ்ராவின் புஸ்தகத்தை நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கலாமா? எஸ்ரா 4 கடைசி வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரியம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. கோரேசின் 1ஆம் ஆண்டு இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எருசலேமுக்கும் திரும்பி போய் உங்கள் தேவாலயத்தை கட்டுகிறவர்கள் திரும்பி போகலாம் என்ற ஒரு அழைப்பை கோரேஸ் கொடுக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டி தேவாலயத்துக்கு ஃபவுண்டேஷன் அஸ்திபாரங்களை மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க? கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேவாலயம் கட்டப்படுகிறது என்று தெரிந்த உடனே எதிரிகள் வந்து அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அந்த வேலை தடைப்பட்டு போய்விடுகிறது. இப்போ தடைப்பட்டு போன வேலையை 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த வேலை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது எப்பொழுது முந்தின வசனத்தை சொல்லுங்க. தேவாலயத்தின் வேலை நிறுத்தப்பட்ட அந்த நாட்களிலே தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேலின் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போ சகரியா தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த சிச்சுவேஷன் நமக்கு புரிஞ்சுதுங்களா? சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள், தேவாலயத்தை கட்டுவோம் என்கிற நம்பிக்கையோடு வந்தவர்கள், அந்த மகிழ்ச்சியோடு வேலையை ஆரம்பித்தவர்கள். ஆனால் வேலை செய்ய முடியாமல் தடைப்பட்டு டிஸ்கரேஜ் ஆகி இருக்கிற ஒரு சூழ்நிலை. டிஸ்கரேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, அவர்களுக்கு போதிய பொருளாதாரமும் இல்லை, வாழ்க்கையில் செழிப்பும் இல்லை, இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட விரக்தியான நாட்களிலே, ஆவிக்குரிய வறட்சி இருக்கிற நாட்களிலே ஆண்டவர் சொல்கிறார், தரியு அரசாண்ட 2ஆம் வருடம் 6ஆம் மாதம் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதன் பிறகு 7ஆம் மாதமும் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சகரியா 1:1 வாசிக்கும் பொழுது 8ஆம் மாதம் சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஓகே, கவனிச்சிட்டோமா? ஓகேங்களா? எந்த வருஷம்? தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம்
ஆகாய்க்கும், 7ஆம் மாதம் ஆகாய் தீர்க்கதரிசிக்கும், 6ஆம் மாதம் சொல்லுவார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லாதீங்க, இந்த வேலை வந்துருச்சு, ஐ டிலைட் இன் திஸ் ஒர்க் என்று சொல்லுவார். 7ஆம் மாதம் சொல்லுவார் இந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே 6ஆம் மாதம் 24ஆம் தேதியே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலை ரொம்ப அற்பமாக இருக்கும். வயதானவர்கள் கண்களிலே அந்த வேலை அற்பமாக இருக்கும். அப்போ முதியவர்கள் எல்லாம் அழுவாங்க. இந்த சாலமோனின் ஆலயம் நல்லா இருக்குதே, இந்த வேலை மிகவும் அற்பமாக இருக்கிறதே என்று சொல்லி அழும்பொழுது தான் தேவன் சொல்லுவார், இது அற்பமாக நீங்கள் நினைக்காதீங்க, இது லேசாக நினைக்காதீங்க, இந்த ஆலயத்தில் நீங்கள் செய்கிற வேலையை நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், ஸோ கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிற 2ஆம் வார்த்தையை ஆகாய்க்கு மூலமாக தேவன் கொடுக்கிறார். 8வது மாதம் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு வார்த்தை வரல, இப்போ சகரியா தீர்க்கதரிசிக்கு அந்த வார்த்தை வருகிறது. ஸோ முதலாம் தீர்க்க தரிசனம் நேற்று உங்களோட நான் பகிர்ந்து கொண்ட தீர்க்க தரிசனம் அந்த மிருது செடிகளுக்கு நடுவிலே நின்று கொண்டிருக்கிற ஒரு புருஷனை குறித்து நான் நேற்று உங்களுக்கு அதை கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்தேன். 2வது தரிசனம் பார்த்தீங்கன்னா 4 கொம்புகளும் 4 கொம்புகளை வெட்டுகிற தொழிலாளிகளை குறித்த தரிசனத்தை சகரியா பார்க்கிறார். நம்ம இப்போ வாசிச்சது 3வது தரிசனம். இது எத்தனாவது தரிசனம்? 3வது தரிசனம். இந்த 3வது தரிசனத்தில் ஒரு மனிதனை, ஒரு புருஷனை இங்கே அவர் பார்க்குறார். அந்த புருஷனுடைய கையில் என்ன இருக்குது பாருங்க, 1ஆம் வசனம் பாருங்க. புருஷனுடைய கையில் என்ன இருக்குது? அளவுகோல் இருக்கிறது. என்ன இருக்குது? அளவுகோல், மெஷரிங் த்ரெட். ஓகேங்களா? மெஷர் தூக்கு நூல் அப்படின்றது வேற. ஆமோஸ் எதை பார்ப்பாரு? தூக்கு நூலை பார்ப்பாரு. தூக்கு நூல்ன்றது கட்டப்பட்ட சுவர் நேராக இருக்கான்னு பார்க்கறது தான் தூக்கு நூல், பிளம் லைன். ஓகேங்களா? இங்கே சுவர் கட்டப்படலை. சுவரை இனிமேல் தான் என்ன பண்ணணும்? கட்டணும். இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்கணும். சார் இப்போ கையில் என்ன வச்சுருக்காங்க? மெஷரிங் டேப், அளவுகோல். அப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, வீடு கட்ட போகிறீங்க வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம யாரை கூட்டு போவோம்? சர்வேயரை கூட்டு போவோம். சர்வேயர் என்ன பண்ணுவார்? முதல்ல அளந்துருவார் லேண்டு, இல்லைங்களா? நம்மளுடைய எத்தனை தடவை அளந்தாலும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? கொண்டு போய் அளந்து அங்கே ஒரு ஆணி மாதிரி குத்தியில் அந்த நூலை கட்டி வைப்பாங்க இல்லையா? கரெக்டுங்களா? இப்போ எந்த நாட்கள் இருக்கிறாங்க? தேவனுடைய ஆலயம் தடப்பட்டிருக்கிறாங்க, லேசா வேலையை ஆரம்பிக்கிற நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? லேண்டை அளக்கணும். இப்போ எருசலேமை அப்போ கேட்கிறார் அந்த தேவதூதனை பார்த்து, அளவுகோலை வைத்து கொண்டிருக்கிற தேவதூதனை பார்த்து கேட்கிறார், நீர் எவ்விடத்துக்கு போகிறீர்? சகரியா. ஸோ நம்பர் 1 இனி கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆராதனையிலே கர்த்தர் நமக்கு சொன்னார், இந்த வருஷம் இந்த மாதம் அதிகமாக தேவ பிரசன்னத்தில் சேர்ந்து இணைந்து ஆழங்களுக்குள்ள கொண்டு போகப்படுகிற அனுபவத்தை எதிர்பார்க்கும்படியாய் தேவன் சொன்னாரா? இந்த தீர்க்கதரிசி இத்தோவின் குமாரனாகிய பெரேக்கியாவின் குமாரனாகிய சகரியா. அப்போ இத்தோ என்பவரும் சகரியாவுடைய தாத்தாவும் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசி வம்சத்தில் வந்த சகரியாவுக்கு இந்த கிருபை திடீர்னு எந்த மாதத்தில் கொடுக்கப்படுது? 8ஆம் மாதத்தில். நம்ம இங்கே 9ஆம் மாதத்துக்கு வந்திருக்கிறோம், பரவாயில்ல, ஓகேங்களா? ஏன்னா ஆகாய் தீர்க்கதரிசிக்கு 9ஆம் மாதத்துலேயும் 2 முறை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும். ஸோ 6, 7, 8 சகரியா, 9 ஆகாய் தீர்க்கதரிசிக்கு மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆசை இருக்கிறவங்க போய் வீட்டில் ஆகாய் தீர்க்கதரிசியை உடனே படிச்சிங்கன்னா நல்லா புரியும், லேட்டாக படித்தா புரியாது. ஆமே, இங்கே வந்துடலாம். இப்போ 8ஆம் மாதம் இந்த சகரியாவுக்கு வானங்கள் திறக்கப்படுது, ஆவிக்குரிய கண்டு திறக்கப்படுகிறது, இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் கொடுக்கப்படுது. நான் விசுவாசிக்கிறேன், ஆராதனையில் ஆண்டவர் சொன்னது போலவே இந்த 9ஆவது மாதம் உங்களுக்கும் எனக்கும் அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிக்கும் பொழுது கண்கள் திறக்கப்படும், பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம ஆவியில் பார்ப்போம், அதை தரிசித்து நம்ம என்ன பண்ணுவோம்? எழுதி மற்றவர்களுக்கும் கொடுப்போம். இங்கே இந்த அது மட்டும் இல்லை, கேட்குறது. சகரியாவுடைய ப்ராஃபஸி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷன்ஸில் ஃபர்ஸ்ட்லேயும் கேட்பார், அந்த ஏஞ்சல் கேட்பார், சகரியா உனக்கு என்னென்னு புரியுதா? புரியலன்னொன்னே எனக்கு சொல்லுங்கன்னொன்னே சொல்லி கொடுப்பார். அப்போ அதை வச்சு நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே இந்த தீர்க்கதரிசிக்கு நீங்கள் தரிசனங்களை காண்பித்து தரிசனங்களின் அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்தது போல இந்த வார்த்தையை வெளிப்பாட எனக்கு கொடுத்து அந்த வெளிப்பாடின் அர்த்தத்தையும் எனக்கு சொல்லி கொடுங்க.
எத்தனை பேர் ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க? ஆமென். 9ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். இப்போ என்ன பண்றாரு? இவர் கேட்கிறார். ஒரு புருஷனை பார்க்கிறாரு, மிருது செடிகளை பார்க்கிறாரு, அந்த புருஷனுக்கு பின்பாக நிற்கிற மற்ற குதிரைகளையும் மற்ற மனிதர்களையும் தூதர்களையும் பார்க்கிறார். அப்ப சகரியா என்ன பண்றார்? சொல்லுங்க, எனக்கு கவனிங்க. என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். நீங்க கேட்பீங்களா? இந்த வருஷம், இந்த மாசம் கேட்பீங்களா? பைபிளை வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு போகாதீங்க. இவைகள் யார், இவைகள் என்ன, இப்போ எதுக்கு இதை சொல்றீங்க, இப்போ என்ன என்று சொல்ல வரீங்க? வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். கேட்கும் பொழுதுதான் அங்க என்ன பதில் வருது பாருங்க. என்னோடு பேசுகிற தூதனானவர் இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன். பாயிண்ட் நம்பர் 1, pray for proper perception. எழுதிக்கோங்க. pray for perception. எதுக்காக ஜெபிக்கணும்? எதுக்காக ஜெபிக்கணும்? கண்ணோட்டம் மாற வேண்டும், இல்ல சரியான கண்ணோட்டம் எனக்கு கிடைக்க வேண்டும். pray for perception. இது குதிரை பார்க்குறேன், அதோட முடிக்கூடாது. அந்த குதிரை என்ன, அந்த மனிதர்கள் என்ன, அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த செய்தி என்ன என்பதை அறிந்து கொள்கிற ஆவிக்குரிய பர்செப்ஷனை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்போ வேகமாக 3ஆவது தரிசனத்துக்கு வந்துடுவோம். இந்த 3ஆவது தரிசனத்தில் இவராக கேட்டுறார். அந்த தூக்கு நூலை கொண்டு போகிற புருஷனை பார்த்து, ஐயா நீர் எங்கே போகிறீர்? தத்தி மாதிரி உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கல, வாயத்திறந்து என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. கேட்டோன்னு தான் தூதன் சொல்றாரு, எருசலேமினுடைய அகலத்தையும் நீளத்தையும் அளக்கும்படி. 2ஆம் வசனம் பாருங்க, 2:2, அதன் நீளம் இவ்வளவு என்று அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன். அப்போ ஒரு தேவதூதன் இந்த கட்டுமான வேலையை ஆரம்பிக்கும்படி போகிறதா இவருக்கு புரியுது. அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கல. இதுதான் அப்புறம் பியூட்டிஃபுல் ரெவலேஷன். verse number 2 is the immediate work. ஆகாயும் சகரியாவும் ஜெருபாபேலும் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனும் இந்த தேவாலயம் கட்டப்படணுன்ற ஆசைக்கு, அந்த வேலைக்கு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஒரு தேவதூதன் போய் அளந்து உங்கள் வேலை நடந்து முடிஞ்சிடும், ஆலயத்தை கட்டி முடிச்சிருவீங்க. அதுக்கு பிறகு எஸ்ரா என்பவர் வந்து ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் அவங்க நடத்துவார். அதன் பிறகு நெகேமியா என்பவர் வந்து அலங்கத்தை கட்டிடுவார். இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஆனால் இவைகளை தாண்டி பல வருடங்களுக்கு பிறகு மேசியா வருவார். மேசியா ரத்தத்தினால அவருடைய மனவாட்டி ஒருத்தி மீட்கப்படுவாள். அந்த மனவாட்டி ஒருத்தி சேர்க்கப்படுவாள். அந்த மனவாட்டி என்பவள் யூதாவில் மட்டுமல்ல, அந்த மனவாட்டி என்பவள் எருசலேமில் மட்டுமல்ல, யூதாவில் மட்டுமல்ல, சமாரியாவில் மட்டுமல்ல. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும். அதுல இருந்து இங்க வாங்க. அப்ப எருசலேம் அளக்கப்படுது என்பது அன்னைக்கு உள்ள இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட். ஆனால் 3ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது இன்னொரு தூதனை அவர் பார்க்கிறார். என்ன தூதன் பார்க்கிறார் பாருங்க. இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி இப்ப இன்னொரு ஏஞ்சல் சொல்றாரு, ஓடி போய் இந்த அளக்க போற ஏஞ்சல் சொல்றாரு, எப்பா தம்பி அளக்கிறத நிப்பாட்டு, நீ எருசலேமை மட்டும் அளந்து 1000 சதுரடி 60,000 சதுரடி 1,00,000 சதுரடி நீ போட்டு எருசலேமத்தை கட்ட மட்டும் முடியாது. எருசலேம் மட்டும் தேவனுடைய திட்டம் இல்லை. ஒரு பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது. அது எருசலேமில் ஊற்றப்பட்டாலும் அது எருசலேமுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. அது யூதா மட்டும் புறப்பட்டு வந்தாலும் அது யூத ஜனங்களாலே கட்டி வைக்க முடியாது. அது அடுத்த பகுதியாகிய சமாரியாவுக்கு கடத்தப்பட்டாலும் அது சமாரியாவுக்குள்ளவே நின்று விடாது. இது பூமியெல்லாம், பூமியின் கடையாந்திரங்கள் மட்டும், பூமியின் எல்லைகள் மட்டும் இந்த அபிஷேகம் கடந்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is giving the promise of his presence. Hallelujah. So pray for perception. Point number 1,
Point number 2, you and I have the promise of his presence. அவருடைய பிரசன்னத்தின் வாக்கு தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறோம். பிரசன்ஸ் மட்டும் இல்ல, அதோடு கூடுகிற வருகிற பவர். The promise of presence and the promise of power. எப்படின்னு சொல்றீங்களா? 5ஆம் வசனத்துல பார்த்தோம்ல, அதின் நடுவில் மகிமையாக இருப்பேன். What is that? என்ன ப்ராமிஸ் பண்றாரு? அதின் நடுவில், எருசலேமின் நடுவில், என் தேவாலயத்தின் நடுவில், என் ஜனங்களின் நடுவில் நான் மகிமையாக இருப்பேன். அப்ப என்ன ப்ராமிஸ் அது? ப்ராமிஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். தன்னுடைய பிரசன்னத்தை தன் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் பாருங்க. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். செகண்ட் பாயிண்ட் முடிச்சுக்குவோம். உன் நடுவில் வாசமாயிருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ப்ரே ஃபார் பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் ஜோம்னிட்டிங்களா 3 பிளெஸிங்ஸ் வரும். 4 பிளெஸிங் வச்சுக்கலாம். நம்பர் 1 3 பிளெஸிங் வச்சுக்குவோம். நம்பர் 1 ப்ராமிஸ் ஆஃப் பிரசன்ஸ். நான் உன் நடுவில் மகிமையாய் இருப்பேன், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. செகண்ட் என்னது? ப்ராமிஸ் ஆஃப் பவர். அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பலனடைந்து அவர் நம் மத்தியில் வரும் பொழுது, அவருடைய பிரசன்னம் ஊற்றப்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அதோட நின்றுமா? ப்ராமிஸ் ஆஃப் பிரசன்ஸ், ப்ராமிஸ் ஆஃப் பவரோட கிடையாது. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் ஆஃப் பீப்புள், ஜனங்கள். வாசிங்க, 4ஆம் வசனத்துக்கு வாசிக்கலாம். இவனை அவர் நோக்கி, ஒரு தூதன் போறார் இல்லையா? ஒரு தூதன் கையில் என்ன இருக்கு? அளவுகோல் இருக்கு. எதுக்காக போறார் அவரு? எருசலேமுடைய நீளத்தையும் அகலத்தையும் இன்னதென்று அளக்கும்படியால் போகிறார். அது எது குறிக்கிறது? கட்டுமானம் வேலை ஆரம்பிக்க போது. இவர் போகும்போது இன்னொருத்தர் என்ன பண்றாரு? என்னோடு பேச தூதனுக்கு பின்னாடி இன்னொரு தூதன் என்ன பண்றாரு? ஓடுறாரு. இந்த ஓடுறவர் போய் அளவுகோல் வச்சிருக்கிற பார்த்து சொல்றார், இவனை அவர் நோக்கி. எவனை? அளவுகோல் வைத்திருக்கிறவனை பின்னாக போகிற தூதன் நோக்கி. வாசிக்கலாம். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் எருசலேம் இனிமேல்? மதிலில்லாத பட்டணம். இது நெகட்டிவ் கானோட்டேஷன் இல்லை. மதில் இல்லாத பட்டணம்னா பாதுகாப்பு இல்லாத பட்டணம்னு சொல்லுவாங்களே, ஐயோ எருசலேம் மதில், அப்படி கிடையாது. இங்கே அதான் திரும்ப அடுத்த வருஷம் சொல்றாரு, நானே எருசலேமுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். ஏன்னா எருசலேமுக்குள்ள நீ சிமெண்ட் சுவரை போட்டுருவீங்க, ஆனால் எனக்கு வரப்போகிற ஜனத்தை இந்த 4 சுவத்துக்குள்ள, இந்த 4 ஊருக்குள்ள நீங்கள் அடக்கி வைக்க முடியாது. முந்தின வசனம் அல்ல பாருங்க. எருசலேம் தன் நடுவில் கூடும். எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்களேன். எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். மதிலில்லாத பட்டணமா ஜனங்கள் இல்லாம இருக்காது, அநேக ஜனங்கள் வாசம் பண்ணுகிற பட்டணமாய் இருக்கும். பட் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசனத்தை இவர் பார்க்குறார். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே தான் நெகேமியா வருகிறார். ஓகேங்களா? அப்போ நெகேமியா வருது தான் சொல்கிறாரு, எருசலேமுக்கு வந்து தங்குங்கப்பா, மதிலில் கட்டிடுவோம், வந்து தங்குங்கன்னு கூப்பிடுவார். யாரும் எருசலேமுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா எருசலேம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்துச்சு? மதில் இல்லாத பட்டணம். அப்போ அங்கே என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆனால் சொல்கிறாரு, ஆவிக்குரிய அர்த்தத்தில் தேவன் சொல்கிறார், நான் நடுவில் இருப்பேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். மதில் இல்லாத பட்டணம்னா பாதுகாப்பு இல்லாத பட்டணம் இல்லை. யூ ஆல்சோ ஹாவ் த ப்ராமிஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். 4 ப்ராமிஸ். வென் ஐ ப்ரே ஃபார் பெர்செப்ஷன், என்னுடைய கண்ணோட்டங்கள் மாற வேண்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது, எருசலேமில் அலங்கமே இல்லை, தேவாலயமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் 8வது மாதத்தில் தான் சகரியாவின் கண்களை திறந்து தேவன் உடனே செய்ய போகிற காரியத்தையும் செய்கிறார். ஆவியானவர் ஊற்றப்பட்டு திருச்சபை கட்டப்படுகிற நாட்களை குறித்த வெளிப்பாடும் சகரியாவுக்கு தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ காட் ப்ராமிசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்?
presence. The promise of presence. Number 2, the promise of power. Number 3, the promise of people. அடுத்து வாசிங்க 11ல வாசிங்க. அவன் நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம். ஏன் அநேக ஜாதிகள்? எருசலேம் கட்டப்பட்டா யூதர்கள் மட்டும் தானே இருக்கணும். அப்ப இங்க சொல்றது எருசலேம் மட்டும் இல்ல, யூத ஜனங்களே மட்டும் இல்ல, அநேக ஜாதிகள். எங்கெல்லாம் அநேக ஜாதிகள் வருமோ அங்கெல்லாம் சொல்வேன் கர்த்தர் என்ன நினைச்சுதான் இந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் 2000 இந்த மாதிரி ஒரு சபையில் பிள்ளைங்க பேசுவாங்க, இந்த ஜாதியை நினச்சிதான், இந்த ஜனத்தை நினச்சிதான், தமிழ் கொடுத்த நினச்சிதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளிலே அநேக ஜாதிகள் என் ஜனம் மாவார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், இந்த ஆலயத்தில் கர்த்தர் தன் மகிமையை வெளிப்படுத்துவார். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். கர்த்தர் சொன்னார் இல்லையா, பின்மாறி மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பின்மாறி மழை வருகிற நாட்கள் எந்த ஆலயத்தின் நாட்கள்? பிந்தின ஆலயத்தின் நாட்கள். இந்த பிந்தின ஆலயத்தின் நாட்களிலே நம்ம தான் ஜபிக்கணும், ஆண்டவரே ஆவிக்குரிய உலகங்களை பார்க்குகிற, ஆவிக்குரிய கேலண்டரை புரிஞ்சுக்கிற, பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கிற, புரிந்து கொள்ளுகிற கிருபையை எங்களுக்கு தாரும். நம்ம குடும்பமாக ஜெபிக்கணும்னு யோசிச்சிருக்கோம்ல, அதில் முக்கியமாக ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, மேய்ப்பருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். 2வது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். So let's pray for spiritual enlightenment. Hallelujah. Hallelujah. 10வது வசனத்திலே பாருங்க, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். So promise of presence. Number 2, promise of power. Number 3, promise of people. ஜாதிகள் நம் ஜனமாவார்கள். எல்லிஸ் நகர் இருக்கிற ஜாதிகள் அவருடைய ஜனமாக மாறுவார்கள். அநேக ஜாதிகள், அநேக மக்கள் இந்த நம்மளுடைய ஆலய, தேவனுடைய ஆலயத்திலே சேர்க்கப்பட்டு நம்மோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பார்கள். 4வது, பாதுகாப்பு உண்டாயிருக்கும். There is promise of protection. நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 சுவர் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போட்டிருக்கீங்களா பெரிய குளோப் பூட்டு, அந்த குளோப் பூட்டு உங்கள் பாதுகாப்பு இல்லை. ப்ளீஸ் ரிமெம்பர், the fiery presence of God is like a wall of fire around you. 2 எக்ஸாம்பிளை சொல்லி முடிச்சிருவோம். அது இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் வனாந்திரத்தில் திசை தெரியாமல் திக்கற்று நிற்கிறார்கள் என்று பார்வோன் நினைத்து, கர்த்தர் சொல்றார், ஆல்ரெடி அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் சொல்றார். அவன் இருதயம் கடினப்படுத்தப்பட்டு ரதங்களை கூட்டிக் கொண்டு, பராக்கிரமசாலிகளை கூட்டிக் கொண்டு அவர்களை பிடிக்கும்படி வருகிறான். 15ஆம் அதிகாரத்தில் அந்த பாடலில் மிரியாம் பாடுறாங்க, அவங்களை தொடர்வேன், அவர்களை பிடிப்பேன், அவர்கள் கொள்ளையை பங்கிடுவேன் என்று சொல்லி சத்துரு தொடர்ந்து வருகிறான். அப்பொழுது அவர்களுக்கென்று கர்த்தர் வலிய தண்ணீர்கள் மேலே பாதைகளை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம அடிமைகளைப் போல பாதுகாப்பு இல்லாமல் திக்கற்று திசையை தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கும் போது அங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிரசன்னம் அவருக்கு முன்பாக நின்று பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து நடத்தின அந்த மேகஸ்தம்பம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி எங்க வந்துருச்சா? பின்னாடி வந்துருச்சா. இவர்களை இரவு முழுவதும் பார்வோனின் சேனை அணுக முடியாதபடிக்கு அந்த அக்கினி மதிலாக இங்க எருசலேமை சுற்றிலும் போது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபோர்ட், ஒரு கோட்டையை நம்ம சகரியாவில் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலை பார்க்குறோம். என்ன வால் பார்த்தீங்கன்னா a wall of fire. ஹல்லேலூயா. சொல்லுவோமா, என்னை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி கோட்டையா, எனக்கு முன்பாக அக்கினி மதிலா, எனக்கு பின்பாகவும் அக்கினி மதிலா இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14-19 பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் அவர் விலகினோன்னு விட்டுட்டு போகல, அவர்களுக்கு
எடுத்துட்டீங்களா? யாத்ராகமம் 14:19 சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே, சிஸ்டர் மைக்ல வாசி, எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனை எல்லாரும் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் சென்றது. நீ பயப்பட போறதுக்கு லேட் ஆகும். அடுத்து, அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்காக நைட்டு எதிரிக்கும் உங்களுக்கும் நடுவா என்ன நிற்கும்? அக்கினி மதில் நிற்கும். ஹல்லேலூயா. ராம் முழுவதும் எந்த சக்தியும் எந்த அசுத்தமும் எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை அணுகாதபடிக்கு சேராதபடிக்கு ராம் முழுவதும் நின்றது. அடுத்து பாருங்க, அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஒரே அக்கினி ஸ்தம்பம் தான். ஒரு பக்கம் காரிருள், ஒரு பக்கம் வெளிச்சம். ஹல்லேலூயா. தேவனுடைய பட்டயம் தான் இருபுறம் ஒருத்தனை வெட்டும் ஒருத்தவனை கட்டும், ஒரு பக்கம் புடுங்கும் ஒரு பக்கம் நட்டும் நம்மளை. ஹல்லேலூயா. இந்த அக்கினி மதிலாக தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக நின்று அவர்களுக்கு காரிருளாக ஜனங்களுக்கு வெளிச்சமாக நின்றது. அது மட்டுமல்ல, நம்ம ராஜாக்கள் 2 ராஜாக்களில் வாசிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு நாள் அந்த சிரியன் ராஜா இவரை தீர்க்கதரிசியை பிடிக்கும்படி ஒரு சேனையை அனுப்பிச்சிட்டாரு. இந்த சர்வெண்ட் காலையில் எழுந்திரிச்சு வெளியே போனால் அது ஒரு பெரிய சேனையே அவங்கள சுற்றி இருக்குது. அப்போ அவர் கஷ்டப்பட்டுட்டு ஓடி வராரு. ஐயோ, நம்ம அதமானோமே, ஒரு சேனை நம்மளை சுற்றி இருக்குதேன்னு. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இந்த இராணுவம் சேனைகளும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டு இருக்குதேன்னு வேலைக்காரன் சொல்கிறான். ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? 15 என்ன சொல்கிறான்? ஐயோ என் ஆண்டவனே. யார் தரமா புலம்புவா? கண்ணு திறக்காதவங்க. நான் ப்ரேயரே சொல்லிட்டேன், இந்த மாதம் எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? கண்ணு திறக்கணும்னு ஜெபம் பண்ணணும். கண்ணு திறந்துச்சுன்னா வாய் மூடும். வாய் திறந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கண்ணு திறக்கலன்னு அர்த்தம். புலம்புறதும் எரிச்சலும் கசப்பும் வாய் வந்துச்சுன்னா அந்த ஆள் என்னாச்சு? குருட்டாட்டமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த வேலைக்காரன் கண்ணு திறக்கல, உடனே என்ன சொல்கிறான்? ஐயோ ஆண்டவனே. அப்போ இந்த ப்ராஃபட் ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்கிறாரு பாருங்க, பயப்படாதே. எல்லாம் வாசிக்கலாம். அடுத்த வசனம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிரம்பி இருக்கிறதை அவன் கண்டான். என்ன சுத்தி இருக்குதான் எலிசாவை? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். எதிராளிட்ட என்ன இருக்கு? இரும்பு ரதம் இருக்கு, மாமிச குதிரை இருக்கு, மாமிச இராணுவம் இருக்கு. உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அக்கினி ரதம் இருக்கு, அக்கினி குதிரை இருக்கு. தேவனே அக்கினி பதிலாக உங்களையும் என்னையும் சூழ்ந்து நிற்கிறார். Definitely, incomparably, God's presence, God's power and God's people are protected by God's amazing love. Hallelujah. தேவனுடைய அன்பு இது நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது. இதே கண்ணு திறந்த கேஆசி, ஆனா குதிரை வீரர்களுக்கு என்ன ஆச்சு? கண்ணு குருடா போச்சு. குருடா போய் நேராக எங்கே போய் நின்றுறாங்க? எலிசா பிடிக்க வராமல் போய் ராஜா அரண்மனை வாசலில் பட்டணத்து நடுவில் போய் நின்று மாட்டிக்கிறாங்க. எப்படி அந்த அக்கினி மதில் ஒருத்தவங்களுக்கு வெளிச்சமா ஒருத்தவங்களுக்கு காருள்ள இருந்தது போல அதே வெளிப்பாடு ஒருத்தன் கண்ணை திறக்குது, அதே பிரசன்னம் ஒருத்தன் கண்ணை மூடி போடுது. நம்ம சொல்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? நமக்கு எதிராக வரவெல்லாம் குருட்டாட்டம் பிடிச்சி அலைவான், நம்ம கண்ணு திறந்துருக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வசனத்தை வாசிச்சு அப்படி ஜெபிச்சு முடிக்கலாமா? ஹல்லேலூயா. 2:5 சகரியா 2:5 வாக்குத்தத்தத்தை எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கலாம். ஹல்லேலூயா. லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே, என் ஆவிக்குரிய கண்களை திறங்க. மாமிச கண்களை பார்த்து மாமிச யோசனைகளை செய்து மாமிச பிரகாரமே சிந்தித்து மாமிச பிரகாரமே பேசி மாமிச பிரகாரமே தீர்மானம் எடுத்து மாமிசத்திலேயே போயிட்டு இருக்கீங்களே, என்னைக்கு தான் உங்களுக்கு டயர்டாக போகுது? அது இந்த கையில் இருக்கிற ரூபாவையே எண்ணி கையில் இருக்கிறதையே பார்த்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்போதான் டயர்டாக போறீங்க? சொல்லுங்க, எப்போதான் டயர்டாக போறீங்க? ப்ளீஸ் கம் டு த ஸ்பிரிட் realm. ஓகே, மாம்சத்திலேயே யோசிச்சு மாம்சத்திலேயே பார்த்து மாம்சத்திலேயே சிந்திச்சு ஆவியே இல்லாதவன்ட்டு போய் ஆலோசனை கேட்டு ஆவியே இல்லாதவன்ட்டு போய் கவுன்சில் கேட்டு அவன் சொல்றபடிலாம் செஞ்சு எத்தனை நாளுங்க பிரதர், எத்தனை நாள் சிஸ்டர்? இந்த மாசம் உங்களை என்னையும் அந்த படுகொலிலிருந்து கையை பிடிச்சு தூக்குனது போல இந்த மாம்சம் என்ற குழியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் கையை பிடிச்சு தூக்கி ஆவிக்குரிய நிலைகளிலே வைப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை கையை பிடிச்சி தூக்கிடுங்க ஆண்டவரே, என்னோட பெர்செப்ஷனை மாற்றிடுங்க ஆண்டவரே, என் கண்ணோட்டத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் கண்களை திறங்க ஆண்டவரே. சகரியாவுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்தது போல, ஆகாய் கண்களை திறந்தது போல, அவர்கள் பரலோக காட்சியை பார்த்தது போல, இந்த மாமிசத்தில் இல்லை, இந்த பாவத்தில் இல்லை, இந்த மாமிச பிரமாணத்தின் கீழே இல்லை, ஆவியின் பிரமாணத்துக்கு கீழே எங்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. Father, in the name of Jesus, I pray that we will have a spiritual shift. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாம்சத்திலிருந்து ஆவியின் மண்டலங்களுக்குள்ள போகிற அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். அது மட்டுமில்ல ஆண்டவரே, எங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது let us believe in the promise of Lord your presence. எங்களை விட்டு விலகாத, எங்களை விட்டு நீங்காத, எங்களோடு கூட இருக்கிற உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக எந்திரிக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் படுத்துக்கொள்ளும் பொழுதும் வெளியே போகும் பொழுதும் உள்ள வரும் பொழுதும் தேவனுடைய வசனத்தையே தியானித்து தேவ பிரசனத்தையே சிந்தித்து தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற கிருபை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. எவர்கள் ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிற பிரகாரமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கேட் ஆஃப் ஹெவன் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற அந்தஸ்துக்கு ஆண்டவரே வளருவார்களாக. Let us grow, let us mature, let us walk in the spirit. Father, let's be Lord conscious of your presence. ஓ ஃபாதர், நீங்க வாக்கு பண்ணது போல அந்த நாட்களிலே இதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த பின்மாறி ஆண்டவரே மழையின் நாட்களில் பிந்தின ஆலயத்தின் நாட்களில் பாவியானவருடைய மழை எங்க சபையில என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் ஊற்றப்படுவீராக. குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாக, மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்களாக, வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்களாக. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் வந்து அமர்ந்து கிரியை செய்வதாக. Let every one of us, மோசே சொன்னது போல ஒரு குளமும் பின் வைக்காத இருக்கும் என்று சொன்னது போல, not a hoof will be left behind என்று சொன்னது போல, கேட் ஆஃப் ஹெவன்ல இருக்கிற ஒரு நபர் கூட ஒரு குடும்பம் கூட பின் தங்க கூடாது. இந்த ஆவியின் அலைக்குள்ள the spiritual moveக்குள்ள Holy Spirit outpourக்குள்ள ஒவ்வொருவரும் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Let every one of us be filled with your power, Lord. Lord Jesus, give us people. அப்படி கேட்கலாமா? என் ஜீவனுக்கு ஈடாக எனக்கு ஈடாக ஜனங்களையும் என் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த பெந்தைக்கோஸ்து நாளில் ஒரே நாளில் 3000 சபையில் சேர்க்கப்பட்டாங்க. கேட் ஆஃப் ஹெவனுக்கு ஜாதிகளை கொடுப்பீராக, ஜாதிகள் என் ஜனமாவாகன்னு சொன்னீரே. அப்படியே பரிந்து பேசி ஜெபிங்க, பரிந்து பேசி ஜெபிங்க. ஒரு ரபா கரபா நாஷியா கரபா நேரானாலும் பரவாயில்ல, நம்ம என்ன லீவ் எடுத்து தான் வந்திருக்கிறோம். யாரும் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் இல்லை.
ஸோ ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எல்எஸ் நகர் பகுதியில், மாப்பாளைய பகுதியில், எஸ்எஸ் காலனி பகுதியில், நேரு நகரில், துரைசாமி நகரில், பைபாஸ் ரோட்டில், மாப்பாளையத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜாதிகள் உம்முடைய ஜனமாய் மாறுவார்களாக, எண்ணிக்கை பெருகுவதாக. திரளான ஜனங்கள், திரளான மனிதர்கள், திரளான மிருக ஜீவன்கள் இயேசுவின் நாமத்தில் மதில்லாத பட்டணத்தை போல வாசம் பண்ணும்படி இந்த கேட் ஆஃப் ஹெவனை கர்த்தர் பெருக பண்ணுங்க. கேளுங்க, பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னீரே. நீ சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னீரே. இந்த மதுரை பட்டணத்தில் கேட் ஆஃப் ஹெவனை ஒரு பலத்த ஜாதியா, ஒரு ஆயிரமான ஜனமா, தேவனுடைய சொந்த சம்பத்தா பெருக பண்ணிருங்க. Father, this month we believe in the promise of people. அதுபோல ஜிஎஸ்டி சபைக்கா ஜெபம் பண்ணுங்க, துபாய்க்கா ஜெபம் பண்ணுங்க. துபாயில இருக்கிற குளோபல் சர்ச்லயும் கர்த்தாவே ஜனங்களை பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, ஜனங்களை கையை பிடிச்சு கூட்டுவாங்க. ஆண்டவரே, ஜாதிகளை கூட்டுவாங்க. தமிழ் மக்களை மட்டும் இல்ல, மலையாளிஸை கூட்டுவாங்க, ஹிந்தி பீப்புளை கூட்டுவாங்க, பிலிப்பினோஸை கூட்டுவாங்க, ஆப்பிரிக்கன்ஸை கூட்டுவாங்க, அரபிகளை கூட்டுவாங்க. இயேசுவே, இயேசுவே, ஜாதிகள் உம் ஜனமாய் மாறுவார்களாக. எராபா ஷாராபா ராபா ரியாங்கரபா லியாங்கரபா. Lord, we look to your face for the promise of people. மதில் இல்லாத ஜனத்தை போல பெருகும் பொழுது, ஆயிரமாய் ஜனங்கள் பலப்படும் பொழுது, பார்வோன் சொல்லுகிறான், இந்த ஜாதி பலப்படுத்தப்படுகிறதே, இந்த ஜாதி பலமாய் மாறுகான்னு சொல்லி அவங்களை எதிர்க்கும்படி அவன் கையை ஓங்க பார்க்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. எழுப்புதல் வரும் பொழுது, எழுப்புதல் தீ காட்டு தீயை போல பற்றி எரியும் பொழுது அங்கே எதிர்ப்பும் வரும். எதிர்ப்பை பார்த்து பயப்படுகிறதற்கு நாம் ஆண்டவரே பயந்தாங்கோலிகள் அல்ல. ஏனால் நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have the promise of protection. Hallelujah, hallelujah. அக்கினி மதிலாக, அக்கினி கோட்டையாக, அக்கினி குதிரையாக, அக்கினி ரதங்களாக தேவனுடைய பிரசன்னம் எங்களை சுற்றிலும், எங்களுக்கு முன்பாகவும் எங்களுக்கு பின்பாகவும் எங்களை தாங்கிக் கொண்டும் இருக்கிறது. அதற்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் ஆண்டவரே குடும்பமாக கிளம்பி ஆண்டவர் ஒரு நாள் சந்தோஷமாய் செலவழிக்கும்படி செல்ல இருக்கிறோம். எங்களோடு கூட தேவ பிரசன்னம் வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும், வண்டி ஓட்டுகிறவர்களையும், பஸ்ஸையும், டிராக்ஸையும், காரையும் ரத்தத்தில் மறைச்சிக்கோங்க. எங்களுக்கு ஃபுல்லாக பிளான் பண்ணுற டைட்டஸையும் பிரிசிலாவே ரத்தத்தில் மறைச்சிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் முன்பாக சென்று கோணானவே செவையாக்கி இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நாளாக, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இருக்கும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்களை அர்ப்பணித்து செப்டம்பர் மாதம் முழுவதும் வெளிப்பாட்டின் மாதம் என்று சொல்லி, ஆவியில் நடக்கிற மாதம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.